ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரியலூர். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு 32 சமையல் பணியிடங்கள், 14 துப்புரவாளர் தொகுப்பூதியம் மற்றும் ஒரு துப்புரவாளர் காலமுறை காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சமையல் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னுரிமை வந்து யாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா முன்னுரிமை வந்து தருவாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். ஸோ விருப்பம் தகுதி உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/12/2020. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.